அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 37, ஹதீஸ் நம்பர் 38. வணிகவியலை குறித்த ஒரு ஹதீஸ். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்விப் மத்அமக தகுன் முஸ்தஜாபுத் தஅவா. அத்விப் மத்அமக தகுன் முஸ்தஜாபுத் தஅவதி. அத்விப் மத்அமக தகுன் முஸ்தஜாபுத் தஅவதி. உங்கள் உணவை ஹலாலாக்கி கொள்ளுங்கள், உங்கள் துஆ அங்கீகரிக்கப்படும். அத்விப் தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நேரடியான அர்த்தம் அதுதான். தொபீப் அதாவது தொய்யிப்னு வரும் இல்லையா, மனமான களிமாவுக்கு என்ன சொல்லுவோம் அது அரபில், தொய்யிபா சொல்லுவோமா, அது மாதிரி அத்விப் தூய்மையாக்கி கொள்ளுங்கள். மத்அமக உனது உணவை, மத்அம் துஆம் அப்படிங்கிறதுலேருந்து வருவது உணவு. மத்அமக உங்களது உணவை, அத்விப் தூய்மையாக்கி கொள்ளுங்கள், தகுன் ஆகிவிடும், முஸ்தஜாபு தகுன்னா இந்த இடத்துல நேரடி அர்த்தமாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஒரு காட்டு கவனிச்சுக்கோங்க. தகுன் அப்படின்னா ஆகிவிடும், முஸ்தஜாபு அங்கீகரிக்கப்பட்டதாக, தஅவா பிரார்த்தனை, சரியா? அப்போ பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகிவிடும். எதனால்? உங்களுடைய உணவை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். அதனால் என்ன செய்யும்? உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். இப்போ இதில் தான் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் உணவை ஹலாலாக்கி கொள்ளுங்கள், உங்கள் துஆ அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹலாலான உணவு அப்படிங்கிற விடயத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். முஸ்தஜாப் அப்படின்னா அங்கீகரிக்கப்படும். இஸ்தஜாப அதாவது இப்படி முஜீப் இருக்கா, முஜீப் அதுலேருந்து வர்றதா முஸ்தஜாப், சரிங்களா? எல்லாமே வந்து சொற்கள் அந்தந்த இடத்துக்கு மாறும், அவ்வளவுதான். ஆனால் அசல் சொல் எடுத்துட்டோம்னா நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கலாம். சரி, முஸ்தஜாபு தஅவா. தஅவாங்கிறது துஆ, தஅவா அழைப்பு பணி, அழைத்தல், எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை பொருத்தமானது, சரியா? ஓகே, ஹைர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இதை பற்றி என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம், நபிமார்களுக்கு கூட அல்லாஹு தஆலா ஹலாலான உணவை உண்ணுங்கள். யா அய்யுஹர் ருசுலு குலு மினத் தொய்யிபாத், ஆகுமாக்கப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட ஹலாலான உணவையே நீங்கள் உண்ணுங்கள் நபிமார்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். எங்கெல்லாம் ஹலால் உணவு அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல வருதோ, உண்ணுவது, சம்பாதிப்பது, இதெல்லாம் வருதோ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொய்யிப், அத்விப் இந்த மாதிரியான வார்த்தை வரும். என்னன்னா தூய்மையானது, சுத்தமானது அப்படிங்கிறது வரும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு உடலாக இருந்தாலும் சரி, ஒரு உணவாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய இருப்பிடமாக இருந்தாலும் சரி, தூய்மையானதாக இருந்தால் நமக்கு என்ன செய்யும்? மன திருப்தி ஏற்படும். அதே போலத்தான் அல்லாஹு தஆலா, நான் கொடுத்த உணவை நீங்கள் தூய்மையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் எனக்கு விருப்பமானது. நாம் எப்படி ஒரு தூய்மையை விரும்புகிறோமோ அதே போல் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து என்ன செய்கிறான்? தூய்மையான வருமானத்தை, தூய்மையான இபாதத்தை என்ன செய்கிறான்? அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனது துஆ அங்கீகரிக்கப்பட என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை, உனது உணவை ஹலாலாக்கிக்கொள், அவ்வளவுதான். அடிப்படையே அதுதான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஷைத்தானுக்கு வந்து சில அமல்கள் வந்து, சில செயல்கள் மனிதர்கள் செய்யும்போது ரொம்ப சந்தோஷப்படுவான், அளவுக்கு மீறியான சந்தோஷம். ஒன்று என்ன அப்படின்னா, கணவன் மனைவி சண்டை போட்டோம்னா பயங்கர கொண்டாட்டம். அம்மாடியோ எந்த அளவுக்கு அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவானா, எல்லாரும் அவங்க கூட்ட மஷாரா நடக்கும்ல, கடல் மேலே வந்து தன்னுடைய சிம்மாசனத்தை வைத்து அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வரும். எல்லாம் மஷரா நடக்கும்போது, வா நீ என்ன செஞ்ச, நீ என்ன சோசா செஞ்ச, நான் வந்து கணவன் மனைவியை வந்து கெடுத்து இது சண்டை போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வா என் பக்கத்தில் உட்காந்துக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஷைத்தான் என்ன செய்வான்? இப்படி செய்வான். அதே போல் ஷைத்தான் நம்மளுடைய அமலை விட்டு, அதில் முக்கியமாக தொழுகையை விட்டு நம்மளை பாராமுகம் ஆக்கிட்டான்னா அல்லாஹ் அக்பர் அவ்வளவு சந்தோஷப்பட்டுருவான். அதே இது நம்ம ஒரு சஜிதா செஞ்சோம்னா ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? மண்ணை அப்படியே தலையில் வாரி போட்டுக்கிட்டு அப்படியே அடிச்சடிச்சு அழுகுவானா. ஐயோ, இந்த ஆதமின் மகன் சஜிதா செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவான். இது ரெண்டாவது விஷயம். ஷைத்தானுக்கு நம்மளுடைய தொழுகையை விட்டு அவன் பாராமுகமாக்க விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். அதே போல் இன்னொரு மனிதன், மூணாவது என்னன்னா அப்படின்னா, ஒரு மனிதன் ஹராமான வருவாயை அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த ஷைத்தான் சொல்வான், இன்னொரு ஷைத்தானும் பேசிக்கிறவான். எப்படின்னா, இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் தொழுகிறான், அதாவது இபாதத்து கூட சில நேரம் ஷைத்தானை டிஸ்டர்ப் பண்ணாது.
எப்போ பார்த்தாலும் இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. அப்போ அந்த ஷைத்தான் சொல்லுவான், அவன் அப்படியே தூண் போல நின்று, தூண் அசையாமல் நின்று கியாமத்து நாள் வரைக்கும் நின்று தொழுதா கூட எனக்கு கவலையே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் ஹராமான விஷயத்தை நிறைய தேடிக்கிட்டு இருக்கான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லா எதுகுலுல் ஜன்னத்தை லஹ்முன் நபத்தவின் சுகத்தை. என்ன அர்த்தம்? ஹராமான வளர்க்கப்பட்ட உடல் சூனம் செல்ல. அப்போ அவன் தொழுதா என்ன, தொழுகலாட்டி என்ன, தூண் போல நின்று வணங்கினால் என்ன, எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன் என்றால் அவன் ஹராமான வழியில் அவன் சென்று கொண்டிருக்கிறான், ஹராமான உணவையும் பொருளாதாரத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் இவ்வளவு அப்படியே குஷியாயிடுவானான். அதனால இந்த மாதிரியான விடயத்தை நாம் அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் சரி, உடனே சமாதானமாகக்கூடியவர்களாக, அதே போல் அதிகமாக சஜிதா செய்யக்கூடியவர்களாக, அதே போல் இந்த ஹராமான உணவையும் பொருளாதாரத்தையும் தேடுவதிலிருந்தும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஷைத்தானுடைய வஸ்வசாவுக்கு நம்மளால் முகம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் நம்மளை எல்லோரையும் பாதுகாத்துடுவோம். சரிங்களா? அதே போல் முன்னோர்கள் தாபியீன்கள் இந்த ஹலாலான உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எப்படின்னா, உங்களுக்கு இந்த சம்பவம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை அவங்களுடைய மாணவர் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல். சரிங்களா? இமாம் ஷாஃபி தான் ஃபஸ்ட்டு, மாலிக் அடுத்து ஷாஃபி. ஷாஃபியுடைய இமாமுடைய யார், உஸ்தாத் யார்? மாலிக். அதே போல் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய உஸ்தாத் யார்? இமாம் ஷாஃபி. புரியுதுங்களா? அப்போ இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாரு, தன்னுடைய மாணவருடைய அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போகும்பொழுது ஒரு உஸ்தாத் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இவ்வளோ கவனிப்புகள் இருக்கும். அந்த கவனிப்புகளோடு தடபுடலாக குடும்பத்தார்கள்ட்ட சொல்கிறாங்க, என்னுடைய உஸ்தாது வந்திருக்கிறாங்க, நல்ல முறையில் கவனிச்சுக்கோங்க, உணவுகள்லாம் நல்லா பரிமாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ குடும்பத்தார்களும் நல்ல இரவு நேரத்தில் வர்றாங்க. வந்த உடனே உணவுகள் பரிமாறப்படுது. இமாம் ஷாஃபி அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றாராம், நிறைய சாப்பாடு. அப்போ குடும்பத்தார்கள் என்ன செய்கிறாங்கன்னா பார்த்துட்டு, என்னது இது, ஒரு உஸ்தாத், அதாவது ஒரு அவுலியா, ஒரு இறை நேசர் குறைந்த உணவு, குறைந்த தூக்கம், குறைந்த பேச்சு இப்படின்லாம் சொல்லுவாங்க, என்ன இந்த உஸ்தாத் இவ்வளோ சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் குடும்பத்தார்கள்லாம் தஹஜுத் எழுந்து தொழ ஆரம்பிக்கிற, இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். சொல்லியிருக்கேன்ல? ஆமாம் ஆமாம். மூணாவது என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்படியே ஒளி செய்யாமல் என்ன செஞ்சிட்டாரு, மஸ்ஜிதுக்கு போய் ஃபஜ்ர் தொழுதுட்டார். இவங்களுக்கு குடும்பத்தார்களுக்கு பொருட்கள், என்னடா இப்படி உஸ்தாதுன்ட்டு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க, இப்படி இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஹ்மத் இப்னு ஹம்பல்கிட்ட மறுநாள் காலையில் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. சொன்ன உடனே தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் தன்னுடைய உஸ்தாதத்தை போய் கேட்கும்போது அந்த மூணுக்குமே விளக்கம் சொல்கிறாங்க. முதல் நாள் என்ன செஞ்சாங்க, ஃபஸ்ட்டு அதிகமான உணவு. பக்தாத் அல்ல, இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, இந்த பக்தாத் மாநகரத்திலேயே ஹலாலான உணவை உன்னுடைய வீட்டில் தான் நான் உணர்ந்து கொண்டேன், அதனால் நான் அதிகமாக சாப்பிட்டு கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னால், சில பேருடைய உணவு வியாபாரம் பொருளாதாரம் எங்கேருந்து வருதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அவர்களுடைய அன்பளிப்புகளையோ அவர்களுடைய உணவுகளையோ வாங்குவதற்கு கொஞ்சம் யோசிக்கணுமே தவிர, ஆனால் ஏழைகளுடைய வீட்டிலிருந்து உணவு வருது, ஏழைகளுடைய அழைப்பு வருது அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரொம்ப பரம ஏழை தான். ஆனால் இமாம் ஷாஃபி என்ன சொல்ற, பக்தாத் நகரிலேயே இந்த ஏழை வீட்டில் தான் அதிகமான பரக்கத்தான ஹலாலான உணவை நான் உணர்ந்தேன், அதனால் நான் நல்லா சாப்பிட்டேன். அதோடு சரி, ஏன் தஹஜுத் எழலை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் ஒரு ஹதீஸை கொண்டு சிந்தனை செய்து கொண்டே இருந்தேன். என்ன ஹதீஸ், ஏன்னா இந்த உஸ்தாத்மார்கள், அதாவது இந்த மாதிரியான இமாம்களில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இரவு நேரத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுடைய கண்கள் தான் மூடி இருக்கும், உள்ளமெல்லாம் சிந்தனையில தான் இருக்கும். அதனால தான் இமாம் ஷாஃபியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 40 வருஷம் தான் உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் 50 கோடி பேர். இப்போ சுப்ஹானல்லாஹ், இப்போ எவ்வளவு இன்னும் வரத்தான் செய்கிறாங்க, இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ இவ்வளவு கல்வி கடலாக இருந்தது எதன் காரணமாக? இரவும் பகலும் அந்த சிந்தனையிலேயே அவர்களுடைய வாழ்க்கை கழிச்சதுனால தான். என்ன சிந்தனை செய்கிறார், என்ன ஹதீஸ் அப்படின்னு சொல்லும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார், அபு உமைர் என்கின்ற ஒரு சகோதரர். அப்போ அபு உமைர் ரொம்ப சோகமாக இருக்கார், குட்டி பையன். இப்போ ரசூல்லா கேட்குறாங்க, என்ன அனஸ் உங்களுடைய சகோதரன் எங்கே அங்கே சோகமாக உட்கார்ந்துருக்கிறாரு, எதனால் சோகம் அப்படின்னு சொல்லிட்டு அபு உமைர்கிட்ட இப்படி கேட்குறாங்க. யா அபா உமை மா ஃபஅலல் துஃபைர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், யா அபா உமைர், அபு உமைரே லுஃபைருங்கிற பறவை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்களாம்.
ஏன்னா அந்த பறவை இறந்து போயிடுச்சு, அதனால அவர் சோகமாக உட்காந்துருக்கிறார். அப்போ லுஃபைருங்கிற பறவை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இறந்து போயிடுச்சு யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பேசிக்கிறாங்க. இப்போ இதுதான் ஹதீஸ், அவ்வளவுதான். இதை குறித்து இரவு நேரம் ஃபுல்லாக சிந்திக்கணும் அப்படின்னா இந்த ஹதீஸிலிருந்து நான் பல சட்டங்களை எடுத்துக்கொண்டேன். முதல் சட்டம் என்ன அப்படின்னா, சிறுவர்கள் இந்த மாதிரியான கிளிகளையோ சில பறவைகளையோ வைத்து என்ன செய்யலாம், விளையாடி கொள்ளலாம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒன்று நான் சிந்திச்சேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், சிறுவர்களிடத்தில் இப்போது இப்படி அன்பாக பேசி பழக வேண்டும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூடா ஒரு இதுவா அப்படிலாம் இருக்க வேண்டாம். அவங்க சிறுவர்களோடு இருக்கும்போது சிறுவரை போல விளையாடுங்க, சிறுவரை போல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அதே போல இன்னொரு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் அரபு மக்கள் 3 விதமாக பேர் வைப்பாங்க. ஒன்று என்னன்னா, நம்ம வைக்கிறோம் இல்லையா இயற்கை பேர்கள், அதாவது அப்துல்லா, மீனா, ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக கூப்பிடக்கூடிய பேர்கள். இரண்டாவது பெயர் பட்ட பெயர், அபு ஹுரைரா, இது மாதிரி இவங்கள பார்த்தீங்கன்னா அபு ஹுரைராங்கிறது அவருடைய பட்ட பெயர், புரைப்பெயர், சிறப்பு பெயர், ரசூலுல்லாஹ் சொன்ன பெயர். எந்த அளவுக்கு அப்படின்னா, நிறைய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சூட்டிய பெயர்கள் தான் அதிகமாக பிரபலமாயிடுச்சு. அபு ஹுரைராவுடைய ஒரிஜினல் பேர் அப்துல்லா தான். நிறைய அப்துல்லாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய சிறப்பு பெயர்களுடைய கொண்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரி, அப்போ இது இரண்டாவது சிறப்பு பெயரை கொண்டு பிரபலமாக்குவாங்க அரபு மக்கள். மூன்றாவது நம்ம படிக்கிறோம்லே அபு உம்மு, அதாவது அபு தொல்ஹா, உம்மு சலமா, தந்தையுடைய பெயர், அதாவது தந்தையுடைய பெயர்ல மகனுடைய மகனை தொல்ஹான்ட்டு ஒரு மகன் இருப்பாங்க, அபு தொல்ஹான்ட்டு பேர் வைப்பாங்க. சலமான்ட்டு ஒரு பிள்ளை இருக்கும், உம்மு சலமா, அபு சலமா, சலமாவின் தந்தை, சலமாவின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் பேர் சொல்லி அழைப்பாங்க. ஆனால் இந்த குட்டி பையனை ஏன் அபு உமைர்ன்ட்டு ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. ஏன்னா உமைரின் தந்தை அப்படின்னு வருது. அப்போ குட்டி பையன் தான் இருக்கிறாரு, அவர் வந்து இன்னும் வாலிபர் ஆகலை, திருமணம் முடிக்கலை, என்ன எதுனே. அப்போ என்னன்னா, அந்த காலத்தில் நற்குறியாக, அதாவது நற்செய்தியாக ரசூலுல்லாஹ் சில சிறுவர்களை, இந்த மாதிரியான வளரும் 10 பிள்ளைகளை பார்த்து இப்படியெல்லாம் பேசுவாங்க. என்னன்னா, இனிமேல் உங்களுடைய காலத்தில் கண்டிப்பாக உங்களுடைய சந்ததிகள் பெருகும் அப்படிங்கிறதுக்காக அபு உமைர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து இமாம் ஷாஃபி சிந்திக்கிறாரு. அதனால் தஹஜ்ஜுத் தொழ முடியலை, அதனால் உதுவோடு தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து மெய் மறந்து தூங்குனாதான் உது முடியுமே தவிர, நம்ம சும்மா படுத்து கண்மூடி இருந்தால் என்ன செய்யாது, உது முடியாது. அதனால் அதே ஒழுவோடு ஃபஜ்ர் தொழுக போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி இது எதுக்காக இவ்வளவு இந்த வரலாறு சொல்கிறோம் அப்படின்னா, ஹலாலான உணவு அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போல்லாம் பார்த்தோம்னா யார் ஹலாலான உணவு யார் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதனால் இன்ஷா அல்லாஹ் இப்படி ஹலாலான வருமானத்தையும் அந்த உணவையும் தேடுவோம். தேடி கிடைத்த உணவை நல்ல முறையில் பரக்கத்தாக உண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸுடைய சுருக்கமாக இருக்குது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த ஹராமான உணவால் அடையக்கூடிய பாதிப்புகள் நிறைய. என்னென்ன பாதிப்புகள் நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன், ஒரு 5 பாதிப்புகள் மிக முக்கியமாக இப்போ நடைமுறையில் நமக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல நம்மை எதை சோதிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரத்தை தான் சோதிக்கணும். எப்படி வருது, எதனால் இப்படியான சோதனை இருக்குது அப்படிங்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸில் கொடுக்கப்பட்டது போல துஆ அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த துஆவுக்கான எந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட இல்லை, துனியாவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அல்லாஹு தஆலா ஒரு 1000 துவா செய்யும் பொழுது ஒரு ஒரு 100 துவாவனா நம்மளை கபலாக்க மாட்டானா? இப்போ 1000மே ஃபுல்லாமே இல்லாமல் போயிடுச்சுன்னா, இப்போ நம்ம இன்னொரு கோணத்தில் நம்ம சிந்திச்சோம்னா துஆ எல்லாம் வீணடிக்க மாட்டான், அது ஒன்று இருக்குது. இருந்தாலும் அந்த வீணடிக்காத துஆவுடைய சின்ன சாராம்சம் கூட இந்த துனியாவில் நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்போ நம்மளுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அதனால் துஆ கபுலாக்கப்படவில்லை என்றால் நம்மளுடைய பொருளாதாரம் ஹலாலான முறையில் வருகிறதா என்பதை நம்ம என்ன செய்யணும், சோதிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சொன்னது போல் சொர்க்கம் நம்மை வெறுத்து விடும், அவ்வளவுதான், தூரமாக்கிவிடும். சொர்க்கத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், தூரமாகிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மறுமையில் ஏற்படக்கூடிய கைசேதம் எந்த அளவுக்கு அப்படின்னா, இபாதத்து கூட இல்லாமல் போகிவிடும் இந்த மாதிரியான வருவாயில் வளர்க்கப்பட்ட உடலால். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தானே சன்ஆவுலேருந்து ஒருத்தர் வந்தார்ல, ஹஜ்ஜுக்கு வந்த மனிதருக்கு கூட அல்லாஹ் கபூலியத்து தன்மையை கொடுக்கலையே, அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் ஏற்கலையே.
அப்போது இதனுடைய வீரியம் நம்ம இன்ஷால்லா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன அப்படின்னா, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்விடத்தில் மலையளவு செய்த அமல்கள் கூட சில நேரம் அப்படியே மண்ணாக பறத்து விடப்படும் சில மனிதர்களுடைய அமல். அல்லாஹ் அப்படியான நஷ்டவாளிகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, மலையளவு நன்மை கொண்ட வந்தவர்களுடைய அமல்கள் எதுவுமே இல்லாமல் போயிடும். அதில் ஒருவராக இப்படிப்பட்டவர்களும் மறுமையில் என்ன செய்வாங்க, வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாலாவது, பரக்கத் இல்லாமல் போகிவிடும். சுப்ஹானல்லாஹ், நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய நானிமா தாதிமா நம்மளுடைய அம்மா மாருங்க எல்லாம் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா வீடு சின்னதாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும், பிள்ளைகள் பரக்கத்தாக இருக்கும், ஆனால் நிம்மதியும் அவ்வளவு சந்தோஷமும் பசியில்லா வாழ்வும் எவ்வளவோ இருந்துச்சு. ஆனால் இப்போ பொருளாதாரம் பெருகிருச்சு, வசதி வாய்ப்புகள் பெருகிருச்சு, ஆனாலும் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்குதே. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்மளுடைய பரக்கத் எதனால் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். நாலாவது. ஐந்தாவது, நிஅமத் தடை செய்யப்படும். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நிஅமத் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா அவனுடைய நிஅமத்துக்கு எண்ணிக்கையே இல்லை, எண்ணவே முடியாது. ஆனால் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்ட நிஅமத் சுப்ஹானல்லாஹ் லேச ஓரளவுனாலும் எண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, எண்ணிலடங்கா நிஅமத்துகள் நமக்கு இப்போ வரைக்கும் தடை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கிறது ஒரு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம நியமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் எத்தனை நியமத்துகள் நமக்கு இன்னும் வர இருக்குது. நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு 30 வயசுல எனக்கு ஆரோக்கியம் இல்லையா, ஏதோ ஒரு நியமத்து நமக்கு தடையாக இருக்குது, ஆரோக்கியம் என்கிற நியமத்து தடையாக இருக்குது. அதே போல் எத்தனையோ விஷயங்கள், நிம்மதி இல்லை, கவலைகள், கஷ்டம், வறுமை, ஏழ்மை, எளிமை இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நமக்கு தடையாக இருக்கிறது என்றால் அதெல்லாம் வர இருப்பது தான். ஏதோ ஒரு காரணத்தினால் அது என்ன செய்யுது, தடைப்படுது. அதன் முக்கியமான காரணம் இந்த பொருளாதாரத்தில் ஹராம் கலந்ததின் காரணமாக. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுருக்கமான வார்த்தை, ரத்தின சுருக்கம் சுப்ஹானல்லாஹ், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. நம்மளுடைய உணவை ஹலாலாக்கி கொண்டால் நம்மளுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். துஆ அங்கீகரிக்கப்பட்டால் எதை வேண்டுமானாலும் இறைவனிடத்தில் கையேந்தி துஆ செய்யும் பொழுது முஸ்தஜாபு தஅவா, அல்லாஹ் நம்மளுடைய துஆவை என்ன செய்வான், அங்கீகரித்து விடுவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா காலங்கள் போக போக மனிதனுடைய எண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், காசு பணம் எங்கே வந்தாலும் எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர எங்கிருந்து வந்தாலும் போதும், ஆனால் எனக்கு காசு பணம் என்ன செஞ்சிடணும், வந்துடணும் என்கின்ற எண்ணத்தோடு தான் மனிதர்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. அந்த காகிதம் மட்டும் இல்லைன்னு சொன்னேன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த காகிதத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னேன்னா ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு. எப்படி? ஆமாம், ஆமாம், ஆமாம். இல்லை, அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரும். ஆனால் அந்த வருங்கிறத நம்பியே நம்ம மறுபடியும் என்ன செஞ்சுட்ருக்கோம், அது பக்கம் தானே ஓடிட்டு இருக்கிறோம். வருங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியல, இது பண்ண முடியல. அதுக்கு அந்த பக்கம் தான் நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிட்ருக்கோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை என்பது ரொம்ப சிம்பிள். இதை நினச்சாலே, இந்த விஷயத்தை மரணத்தை நினச்சாலே போதும், எல்லாமே இல்லாமல் போயிடும். ஈசா நபியுடைய காலத்தில் ஒரு சம்பவம், அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் முறையாக அல்லாஹ் கொடுத்த ஃபஸ்ட்டு முஅஜிஸா என்னென்னா, முதல் முறையாக அவங்க அப்படி தான் அமல்படுத்த பார்க்குறாங்க, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது. ஒரு அவங்க என்ன, ஈசா மசீஹ்னு ஒரு பேர் இருக்குது. மசீஹ்னா உலகம் சுற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, அதே போல் இந்த ஃப்ரௌன் யார், நம்ம சாரி தஜ்ஜாலை போல், தஜ்ஜால் எப்படி செய்வா, தஜ்ஜால் மசீஹ் தஜ்ஜால் தான் நம்ம துவா செய்கிறோம். அதே போல் தான் ஈசா மசீஹ் அப்படின்ற ஒரு பேர் உண்டு. அவர் உலகம் சுற்றி கொண்டு இருப்பார். ஒரு முறை அப்படி தான் கபரை கடந்து போகும்போது ஒரு அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கும்ல, ஆமாம், அழுதுகிட்டு இருக்க அம்மாட்ட ஏமா அழுகிறீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, இறந்து போயிடுச்சு, அப்போ இந்த பெண் குழந்தைய உயிரோடு கொண்டு வரட்டுமா கேட்பாங்க. கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம், 3 முறை அல்லாஹுடைய பெயரை கொண்டு இன்னாரின் மகளே இன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்லும்போது லேசா அப்படியே அந்த ஜல்சல் ஆகுமா கபர். ஆமாம், 2வது முறை இன்னாரின் மகளே இன்னாரே எந்திரி அப்படின்னு சொல்லும்பொழுது ரேசர் அப்படி அது என்ன கபர் பிளக்கும். 3வது முறை எழுந்தும்போது அப்படியே மண்ணை உதிரிக்கொண்டு அந்த பெண் எழுந்து உட்கார்ந்த உடனே அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுவோன்னு நினைக்கிறேன். அட பாதவத்தி, நானே ஒரு முறை மரணமாகி நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சக்கராத் நிலைமையை அடைஞ்சு நான் மரணமாகியிருக்கேன். மறுபடியும் என்னை உயிர் பெற செய்து மரணமாகருடைய வேதனை சுவைக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படி கை செய்யப்படுறத நம்ம பார்க்குறோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்மளுடைய மரணத்தை நினைத்தாலே பொருளாதாரமெல்லாம் பெரிதாக நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை தேடாத, நீ துறவியாக போயிருந்தெல்லாம் சொல்லலை. தேடு, தேவைக்காக தேடு.
தேடும் பொழுது ஹலாலான முறையில் தேடு, தேடும் பொழுது இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்கிறது என்ற அடிப்படையில் தேடு. அந்த தேடக்கூடிய அந்த தேடுதல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடித்தமானதாக இருக்கிறதாங்கிறத தேடு. தேடிய செல்வத்தை செலவு செய்வதிலும் நீ கவனம் செலுத்து. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழியில், அல்லாஹ்வுடைய தூதரின் பிடித்தமான வழியில் நீ செலவு செய்தால் வாழ்வில் எல்லா பரக்கத்துகளையும் நியமத்துகளையும் அல்லாஹ் தடையில்லாமல் நமக்கு கொடுப்பான். அதற்கு முதல் ஆதாரம் நம்மளுடைய ஹலாலான வருமானமும் பொருளாதாரமும் தான் அப்படிங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் நம்ம எத்தனையோ தேவைகளோடு நம்ம இருக்கிறோம். நம்ம தேவைகளை மட்டும் ஒரு கித்தாபாக எழுத சொன்னோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கித்தாப் எழுதி முடிச்சிருவோம். அந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் தேவையோடு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் தேவையுடையவர்கள் தான். ஆனால் நம்மளுடைய தேவையை அங்கீகரிப்பதற்கு அவன் தயாராகவும் இருக்கிறான். அதற்கிடையில் சில தடங்கல்கள் உண்டு. அதில் மிகப்பெரிய தடங்கள் இந்த ஹராமான வருவாய். அது மட்டும் இல்லைன்னு சொல்லுங்களேன், மற்ற தடங்களெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு தஅவாவும் ஒவ்வொரு துஆவும் அல்லாஹ்வுடைய அர்ஷில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், நம்ம சேர்த்து விடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதில் கவனமாக இருப்போம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அதில் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பிள்ளை, ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறதெல்லாம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் தேவையில்லை. அதெல்லாம் முன்னடிச்சு போயிடும். எப்படி சம்பாதிக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். எதன் வழியில் எது ஹலால் எது ஹராம், அதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியலை. எல்லாமே உள்ளே போயிடுச்சு. எல்லாமே என்னது ஒரு வியாபாரமாக ஆயிடுச்சு. அந்த வியாபாரம் கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, அதில் கூட ஹலால் ஹராம் இருக்குது. மருத்துவத்தில் கூட என்ன இருக்குது, ஹலால் ஹராம். ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் கூட. அப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை விட எந்த வழியிலே ஹலாலான முறையில் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும்.